ஹாய் ஹலோ வெல்கம் டு மண்டே மார்னிங். மண்டே மார்னிங் மாரி அங்கே இருக்குது. காலையிலே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இதை பார்த்தா தூக்கம் வருமா, சுறுசுறுப்பு வருமா? எங்கே போனார் சூரிய பகவான்? சரி கோலம் போட்டுட்டு இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா சுண்டக்கடலை தான் வேக போட்டிருக்கேன். என்ன அப்படின்னா சுண்டக்கடலைக்கு மெயின் காம்பினேஷன் இன்றைக்கி ஆப்பம். ஸோ அம்மா வந்தாங்க, ஆப்பமாக வாட்டினாங்க. ஓகே, அப்போ கடலை குழம்புக்கு காம்பினேஷன் செமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடலையை ஊற போட்டாச்சு, வேக போட்டாச்சு. அதுக்கப்புறம் அப்படியே இன்னொரு குக்கரில் ரைஸ் வச்சு விட்டாச்சுங்க. நான் எப்போவுமே காலையில் கீழே போய் வாசல் துடைக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ரைஸ் எல்லாம் ஊற வச்சுட்டு போயிடுவேன். அப்போ தான் மேலே நம்ம ஊறினதுக்கப்புறம் சாப்பாடெல்லாம் வச்சு விட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ விசில் வர டைமில் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகளை நான் பார்த்துக்குவேன். ஹஸ்பண்ட் வெளியே போயிருந்தாங்க கொஞ்சமாக. ஸோ அதனால் ஃபிஷ்ஷுக்கெல்லாம் ஃபுட்டு போட்டுட்டு பொண்ணுங்களோட யூனிஃபார்ம் எல்லாம் அயன் பண்ணுறதெல்லாம் அயன் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா கடலைக்கு மசாலாலாம் அரைச்சி வச்சுருந்தேன். ஸோ வெங்காயம், தக்காளி, எப்பவும் போல் தேங்காய், அதுதான் கொஞ்சம் சீரகம், பூண்டு எல்லாமே போட்டுக்கணும். அதுக்கப்புறம் கடலை குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. எப்போவுமே கொஞ்சம் மேலால் தேங்காய், என்னடா பாட்டில் தேங்காய் ஊற்றுறேன்னு பார்க்குறீங்களா? தேங்காய் வேறு முடிஞ்சிருச்சுங்க. சொல்லி வச்ச இடத்துல இன்னும் கிடைக்கல. ஏன்னா கிளைமேட் இப்படி இருக்கும்போது தேங்காய் காயாது இல்லையா? அவங்க என்ன செய்வாங்க? ஸோ அதனால் இப்போதைக்கு நான் கடையில் தான் வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிறுசுக்கு குளிருன்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் பேக்கெட்டுக்குள்ளே கை விட்டுட்டு சுற்றுறதுங்க. அதான் நாங்கள் சொன்ன ஸ்டைலாக பண்ணல, குளிருக்கு பேக்கெட்டில் விட்டுட்டு சுற்றிட்டுருக்கே அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே அம்மா ஆப்பம் ஊற்றுற சாப்பிடுங்க அப்படின்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகளுக்கு கொடுக்கலான்ட்டு அம்மா ஸ்டைலில் ஆப்பம் ஊற்றுனாங்க. சரி அப்படின்ட்டு அப்படியே எடுத்துக்கொண்டே 2 பேத்துக்கு சாப்பிட கொடுத்துட்டு கடலை குழம்பு ஊற்றி தானே 2 பேர் நல்லா சாப்பிட்டாங்க. அதே நம்ம ஆப்பம்னா பாட்டி எப்போவுமே கொடுத்தா தான் சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு சாப்பிடுவாங்க. நான் மோஸ்ட்லி ஆப்பம் அரைக்க மாட்டேன். இட்லி மாவு, தோசை மாவு தான் அரைப்பேன். அதுக்கப்புறம் சரி அம்மாவுக்கு ஹெல்ப்பாக கொஞ்சம் பாத்திரமெல்லாம் கழுவிடலான்னு சொல்லிட்டு எல்லாம் ஹெல்ப் பண்ணி கழுவி கொடுத்துட்டு அப்புறம் ஹஸ்பண்டுக்கு நானே ஆப்பம் ஊற்றினேன். அப்புறம் அவருக்கு கொஞ்சம் கடலை குழம்பெல்லாம் கொஞ்சம் இது பண்ணலான்னு சொல்லிட்டு ஊற்றி கொடுத்துட்டு ரைஸ் எல்லாம் இதாச்சு. அவருக்கு நீச்சு தண்ணி உப்பு போட்டு ரெடி வச்சுருந்தேன். நேற்று இருந்த மீதியான பழைய சாதம், தயிர் சாச்சாச்சு. அவரும் கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் லிச்சி ஃப்ரூட்டு தான் அவருக்கு கொடுத்துட்டேன் எப்போவுமே. ஸோ அவங்களும் கிளம்பிட்டாங்க. நாங்களும் பிளேட்டிங் போட்டு சாப்பிட்டோம், அம்மாவும் நானும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துணியெல்லாம் கொஞ்சம் இருந்தது, எல்லாமே மிஷினில் போட்டு எல்லாமே வெயில் வந்துருச்சு. அப்படியே காய போட்டாச்சு. காலையில் ரொம்ப இதாக இருந்து அம்மாவுக்கும் காஃபி போட்டு கொடுத்து அம்மா ஊருக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டாங்க. மோஸ்ட்லி 1 or 2 days அது பேத்தி பார்க்க தாங்க வருவாங்க. தேங்க்யூ.